கூர்வாளின் சமூக வலைதள போர். ஏன் நான் அனுரவுக்கு என் பிபி வாக்களிக்க வேண்டும்? சர்ஜுன் இஸ்மாயில் என்பவரின் முகநூல் பதிவில் இருந்து 2019 அனுரவுக்கு வாக்களித்ததற்கும் 2024 அளிக்கப் போவதில்லை என்பதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது, அறகலையவிற்கு பின்னான கலவரங்களின் போதுதான் நான் என்பிபி என்ற ஜேவிபியின் கலவரங்களை ஆராதிக்கின்ற தன்மையை புரிந்து கொண்டேன். அப்பொழுது கலவரங்களை எசுக்லேட் பண்ணும் விதமாகவே என் பிபியினரின் கருத்துக்கள் இருந்தது. அதில் அங்கத்துவம் வகித்த, நான் மதிப்பளிக்கின்ற நன்கு சமூக அரசியலை கற்றவர்கள் என்று நான் நினைத்த நிறைய பேர் கொழுத்துங்கள் என்ற கோர முகத்தோடு வெளிப்பட்டனர். இங்கு எல்லாவற்றாலும் கைவிடப்படும் போதும், அதிகாரங்கள் வரம்பு மீறி பாவிக்கப்படும் போதும் சிறுபான்மை குடிமகனான என்னை சட்டமே தொடர்ந்தேர்ச்சியாக பாதுகாத்துள்ளது. அந்த சட்டத்தை மதியாத, அசட்டை செய்யாத ஒரு குழுவோடு என்ன நம்பிக்கையில் நான் பயணிக்க முடியும்? பழைய ஜேவிபி மாறிவிட்டது என்ற என் எண்ணத்தை அந்த சம்பவங்களே சுக்குநூறாக்கி அது அப்படியே இருக்கின்றது என்ற உண்மையை வழுக்க சொன்னது. நான் அறிந்த அதன் வரலாறுகளின் கோரமுகம் அழித்து விடப்படவில்லை, மறைத்துத்தான் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அறகலைய பின்னான கலவரங்களின் தீயிற்கு எரிபொருளாக இருந்தமையே சாட்சி. என்பி பிபி வென்றுவிடும் என்ற பயமா எனும் என் நண்பர்களிடம் வரலாற்றில் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்கள். சுனாமியால் வடக்கு மற்றும் கிழக்கு வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. உயிர்களும் மக்களின் உடைமைகளும் அழிந்து போயிருந்தது. மக்கள் கண்ணீரோடு நாதியற்று நின்றனர். சந்திரிகா அம்மையார் நிவாரணங்களை வழங்க தயாரானார். ஆனால் இருந்த ஒரே குழப்பம், எல்டிடி இனரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அழிவடைந்த பகுதிகளில் வாழும் மக்களுக்கு என்ன செய்வது, எவ்வாறு நிவாரணம் வழங்குவது என்பதுதான். அம்மையார் அந்த நேரம் ஒரு தாய் உள்ளமாக எல்டிடி இனரையும் இணைத்துக் கொண்டு எல்லோருக்கும் நிவாரணத்தை வழங்கினார். ஏன் அவ்வாறு வழங்கினீர்கள்? இது இலங்கையின் இறைமையை பாதிக்கும் செயல் என்று கட்டுக்கட்டாக அறிக்கை விட்டுக் கொண்டு அரசோடு இருந்த கூட்டணியை முறித்து கொண்டு ஜேவிபி வெளியேறினர். அதனால் அனுர அமைச்சு பதவியை இழந்தார். ஒரு அனர்த்த பேரவலத்தின் போது இவர்கள் நடந்து கொண்ட விதம் நிவாரணம் வழங்க வந்த வெளிநாட்டவரை முகஞ்சொலிக்க வைத்தது. தேசபக்தியை காட்ட வேற தருணம் இல்லையா என்று கேள்வி கேட்டது. அப்போது இன்றைய வேட்பாளர் அனுர எல்லாவற்றுக்கும் துணை போய் மௌனியாக தான் இருந்தார். நாடு கேட்ட எல்டிடி இனரை பாசிஸ்ட் என்றது ஜேவிபி. அனர்த்தத்தின் போது அழிபவர் அழியட்டும் எனும் தேசபக்தி கூட பாசிசம் தான். 13 பற்றி கேள்வி எழுப்பிய போது இனமத பேதங்கள் கலைந்து இலங்கையினராக ஒன்றிணைவோம் என்பது உங்களுக்கு இலகுவாக தோன்றலாம். இனங்களுக்கும் மதங்களுக்கும் வழங்கும் தனியான உரிமைகள், சலுகைகள் மீதான என்பிபி இனரின் கருத்து பொத்தாம் பொதுவாக தேசமாக ஒன்றிணைவோம் எனும் போது என்னுள் அச்சம் எழாமல் இல்லை. ஊழல்வாதிகளை பிடிப்பார் என்ற ஒற்றை காரணத்திற்காக வாக்களிக்க முடியாது. சட்டத்தை எடுத்த எடுப்பில் மீறுவதை ஆராதிக்கின்ற குழுவை நோக்கி அச்சப்படத்தான் முடியும், வாக்களிக்க முடியாது. இணைந்த வடகிழக்கு முஸ்லிம்களுக்கு பாதிப்பு என்றாலும் தமிழருக்கு தீர்வாக அது இருந்தது. ஜேவிபி ஏன் அதனை தடுக்க முந்திக் கொண்டு நீதிமன்றம் போனார்கள்? ஒரு சிறுபான்மையின் தீர்வை தடுப்பதில் என்ன அபிவிருத்தியை கண்டனர்? அடுத்து அக்கறை பற்றி வரும் தோழரிடம் கேட்டு சொல்லுங்கள். அறகலையவின் பின்னரான கலவரத்தில் அடித்துக் கொல்லப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல செய்த ஊழல் என்று ஏதும் அவரது 450 பைல்களிற்குள் உண்டா? இல்லை என்றால் அடித்து கொல்லும் போது ஏன் குதூகலித்தீர்கள்?